ஜெய்பீம் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயே இரட்டை குவளை முறை நடந்திருக்கு. பேரூராட்சி அலுவலகத்தில் இரட்டை குவளை முறையை ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னு தலித் கவுன்சிலர் பேரூராட்சி தலைவர் மேலே குற்றம் சாட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திமுகவை சேர்ந்த துணை பெண் சேர்மனும் அதே தலைவர் மீது அடுக்கடுக்கான குற்றங்களை சாட்டியிருக்காங்க. தேனி மாவட்டம் போடி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த மார்க்கையன் கோட்டை பேரூராட்சி 12 வார்டுகளை கொண்டது. அதோட தலைவராக திமுகவை சேர்ந்த OA முருகன் பதவியில் இருக்கார். அந்த பேரூராட்சி தலைவர் அரசு திட்டங்களை மற்ற வார்டு கவுன்சிலர்களுக்கு தெரிவிக்காத தனிச்சு செயல்படுறதாகவும் அதை குறித்து கேள்வி கேட்குறப்போ உங்களுக்கெல்லாம் இதுக்கு நான் சொல்லணும், நான் தான் எங்கள் தலைவர், நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும், இதை தானே நீங்கள் எங்கே வேணால் என் மேலே போய் சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆதிக்க சாதி மனநிலையில் பேசியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பெண் துணை சேர்மனையும் ஒருமையில் பேசியிருக்காரு இந்த பேரூராட்சி தலைவர். இன்னும் பல வார்டு கவுன்சிலர்கள் அவர் மேலே குற்றம் சாட்டி மார்க்கையன் கோட்டை பேரூராட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி அவங்க ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வெளியே போன்னு சொல்ல வேண்டியதான் நான் வந்தேன். வெளியே போன்னு சொல்லிட்டாப்ல. பேசக்கூடாது, நீ ஏன்ட்ட பேசாத, நீ ஆர்ட்ட எவன் டைம் பேசிக்க அப்படின்றாப்ல. நான் ஆர்ட்ட போய் சொல்றது இதுல நமக்கு சாதி வித்தியாசம் நிறைய பாக்குறாரு. வேட்டை தமிழ் வச்சு நல்ல ஒரு கிளாஸ் அவருக்கு கிளாஸ் இது எந்த வழி நான் கேட்டதுக்கு நான் வச்சு அந்த கட்டா அப்படின்றேன். அனாவசியமான வார்த்தை பேசுறேன். லேடிஸ் என்ன அதிகமா பேசுறாரு, உங்ககிட்ட இந்த வேலை எதுவும் சொல்ல முடியாது, நீ போய் தெரிஞ்சதை பாரு அப்படின்னு. அதை காட்டிய ஒண்ணு கவுன்சிலர் இருந்தப்ப கவுன்சிலர் ஆன பிறகு ஒரு தெருவை அடைச்சு வச்சுட்டாங்க. அது ரெக்கார்டுல தெருவுன்னு இருக்கு. ஆனா இவரு சேர்மன் முட்டுக்கட்டை போட்டு அதை தடுத்து வச்சிருக்காரு. ஆனா போட்டி ஓட்டவங்க ஏடிஎம்கே காரங்க போட்டி ஓட்டவங்க முன்னாள் வைஸ் பிரசிடண்ட் எதிர்த்து போட்டி ஓட்டதுனால என் வீட்டுக்கு பாதையை மறைச்சிட்டாங்க. எவ்வளவு காலம் ஆசைப்பட்டு நான் கவுன்சிலர் ஆனவங்க நினைச்சேன்னா அவ்வளவு காலம் நான் வெறுத்து போய் இருக்கேன். CN பாலு 1வது வார்டு கவுன்சிலர் எங்க சேர்மன் OA முருகன் எங்களுக்கு எந்த இதுவும் பண்றது இல்லை. எது கேட்டாலும் நான் தெரிஞ்ச பாரு அப்படின்னு சொல்றாரு. தீர்மானத்துக்கு எங்களுக்கு ஒரு ரெக்கார்டும் கொடுக்கறது இல்லை. பார்த்தீங்களா கொடுத்தது இந்த மாதிரி இருக்காங்க. எங்களுக்கு எந்த மரியாதையும் இல்லை. கவுன்சிலர்ன்ற மரியாதையே கிடையாது. அவர் சில சமயத்துல சாதி வித்தியாசம் நிறைய பாக்குறாரு. வேட்டை தமிழ் வச்சு நல்ல ஒரு கிளாஸ் அவருக்கு ஒரு கிளாஸ் இது எந்த வழி நான் கேட்டதுக்கு நான் வச்சு அந்த கட்டா அப்படின்றேன். அனாவசியமான வார்த்தை பேசுறேன். கேள்வி கேட்டா நீ தெரிஞ்ச பாரு, உனக்கு என்ன செய்யணும் அதை பாரு, நான் செய்யறதை தெரியுவேன். எந்த இதுவுமே எந்த நலத்திட்டமும் செய்யறது இல்லை. எந்த டெண்டர் வந்தாலும் எங்களுக்கு சவுண்ட் சொல்றாங்க. தண்ணியை கொண்டு போய் ஸ்கூலுக்கு கொண்டு போறோம் பிளாட்டு கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு இதும் இப்ப ஒருத்தர் இறந்து விட்டாரா சர்டிபிகேட் கேட்டமாக்க அதுக்கு அமௌண்ட் கேட்கிறாரு. கவுன்சிலருக்கே ஒரு மிலிட்டரிக்காருக்கு வந்ததுக்கு 1,25,000 ரூபாய் வாங்கிட்டு கொலாப்பட்டுருக்காரு. கவுன்சிலருக்கே ஒரு 20,000 ரூபாய் வாங்கிட்டு கொலா போடல. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. பொம்பளை பிள்ளை அனாவசியமான வார்த்தை விடுறேன். நான் ஏடிஎம்கே கவுன்சிலர் 2வது முறையில வந்திருக்கேன். 2வது முறையில கவுன்சிலரா வந்திருக்கேன். இது அதாவது டிஎம்கே பிரசிடண்ட் ஆனா முருகன் என்ன செய்யறாருன்னா அவர் தேவையில்லாம எல்லாத்துக்கும் கணக்கு பண்ணி எனக்கு ஜாதி அடிப்படை அந்த தெய்வத்துல வேணாம். அதை நானும் எத்தனையோ முறை சொல்லி பார்த்துட்டேன். அதிகாரத்தையும் சொல்லி போட்டேன். இது வரைக்கும் கேட்கவே இல்லை. எந்த கோரிக்கை வச்சாலும் நடவடிக்கை எடுக்கலாம். சேர்மனை பாரு வார்டுலையும் சொல்லிட்டுறாங்க. வெளியே போன்னு சொல்ல வேண்டியதான் நான் வந்தேன். வெளியே போன்னு சொல்லிட்டாப்ல. பேசக்கூடாது, நீ ஏன்ட்ட பேசாத, நீ ஆர்ட்ட எவன் டைம் பேசிக்க அப்படின்றாப்ல. நான் ஆர்ட்ட போய் சொல்றது. என் பேர் கே ஜானகி. நான் இந்த மார்க்கெங்கோட்டை பேரூராட்சியில துணை சேர்மனா இருக்கேன். எந்த இதுவும் என்கிட்ட எந்த இது தகவலும் சொல்றது இல்லை. தனிச்சு அவர் சேர்மன் OA முருகன் தனிச்சு அவர் வேலை பார்க்கிறாப்புல. எந்த வார்டுல இந்த குறையெல்லாம் சொன்னா அப்படியெல்லாம் பண்ண முடியாது, அதிகாரமா பேசுறாரு. எதுவும் தரை உறவா பேசுறாரு. லேடிஸ் என்ன அதிகமா பேசுறாரு, உங்ககிட்ட இந்த வேலை எதுவும் சொல்ல முடியாது, நீங்க போய் தெரிஞ்சதை பாரு அப்படின்ட்டு. என் வாழ் அவ்வளவு வேலை கிடைக்கு, எது சொன்னாலும் EO கிளர்க்கு கிட்டையும் சொல்லி பார்த்தாலும் இன்னும் பண்ணதில்லை, பார்த்ததும் இல்லை. மார்க்கிங்கோட பேர் நான் 6வது வருஷம் சார். என்னோட வாங்கி அது ட்ரெஸ் போட்டு தலைமாட்டாரு. பார்த்தா தெரிஞ்சது பாருங்கிறாரு. கேட்க மாட்டாங்க, தலைவரை போய் பாருங்க அப்படிங்கிறாங்க. எல்லாமே தலைவரை பாருங்க. நாங்க எது கவுன்சிலர்ல எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது. அதை காட்டிய ஒண்ணு கவுன்சிலர் இருந்தப்ப கவுன்சிலர் ஆன பிறகு ஒரு தெருவை அடைச்சு வச்சுட்டாங்க. அது ரெக்கார்டுல தெருவுன்னு இருக்கு. ஆனா இவரு சேர்மன் முட்டுக்கட்டை போட்டு அதை தடுத்து வச்சிருக்காரு. ஆனா போட்டி ஓட்டவங்க
ஏடிஎம்கே காரங்க போட்டி ஓட்டது முன்னாள் வைஸ் பிரசிடண்ட் எதிர்த்து போட்டி ஓட்டதுனால என் வீட்டுக்கு பாதையை வந்து மறைச்சிட்டாங்க. இதனால நாங்க மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கோம். நாங்க வந்து கவுன்சிலர் பத்தியே ராஜினாமா பண்ண போறோம். இது தலைமைக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்லிட்டு போறேன். எங்களுக்கு நானு என் பிரச்சனையை முடிச்சு வைக்கலைன்னா இது மாவட்டத்துல சொல்லிட்டேன். அவர் தங்க கவுன்சிலர் ஆனா அதிகாரி ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க, கிளர்க் எடுக்க மாட்டாங்க. ஏடிட்டு எத்தனை 20 பெட்டிஷன் நான் கொடுத்துருக்கேன். எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் இல்ல. அதனால நானு என் வீட்டுக்கார போய் ராஜினாமா பண்ண போறேன். எவ்வளவு காலம் ஆசைப்பட்டு நான் கவுன்சிலர் ஆனது நினைச்சேன்னா அவ்வளவு காலம் நான் வெறுத்து போயிருக்கேன்.